எப்படி பாடணும் கேக்குற? எப்படி? தப்பா தவறல பாடனா. சரி, எப்படி பாடுன? 1 2 3 4 5 பெருசா. மத்தாலக்கார மாமனுக்கு நெஞ்சு பெருசா. நெஞ்சி. ஆமா. சரி சரி. 6 பெருசா 7 பெருசா. பொட்டிக்கார மாமாவுக்கு பொட்டி பெருசா. 6 மணி பொட்டி. 7 பெருசா 8 பெருசா. நம்ம குழல்கார மாமாவுக்கு குழல் பெருசா. குழல். அப்படிதான் பாடு. அண்ணா, உன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். சரி. அப்படி இருந்தாலும் ஆமா, தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை, இப்படி பூலோகத்தில் கூடினார் சபை, புண்ணியமான ராஜசபை. இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாருங்க, கூத்து பாக்குறதுல ஒரு வணக்கம். இந்த குப்பர் பாடு தூங்குறீங்களே அவங்க டபுள் வணக்கம் சாமி. ஏன்னா உனக்கு பல்லு இப்படி இருக்குது? என் பல்லுக்கு என்ன பல்லு என்ன எல்லாம் தூக்கிட்டு இருக்குது? என்ன பண்ண? எங்க வாய்கன்னு விட்டுட்டியா? கிளவித்துல வாயில சொம்பு போட்டியா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். சொப்பு தண்ணி தான் குடிச்சேன். நீ தப்பு தவிர பேசுறீங்க. அண்ணா, சொப்பு போட்டேன். ஐயோ, எனக்கு வாயில ஏதோ விட்டு சொப்பு தண்ணி குடிச்சேன். அப்படிதானே கேட்டேன். நான் சொப்பு போடுமான்னு தெரியாது. நீல போடுவீங்க. ஏய், ஆர்வத்தை என்ன கேக்குறேன்? கேட்டு தெரியாம தான் கேக்குறேன். என்ன வந்ததுல இங்க பாக்குறீங்க? என்னடா உனக்கு அறுத்து வச்சிருக்காங்க? உனக்கு அறுத்து வச்சிருந்த பரவாயில்லையே. என்ன வச்சிருக்காங்க? சும்மா பாச ஆசையா பாக்குறது. சும்மாதான் கிடக்குது. சொன்ன மாதிரி எனக்கு அள்ளிட்டே போறேன். ஓய், மண்ணத்துக்கு மனசு என்ன? ஏன் நீ திங்கிற? என் புருஷன் திம்பா. யாரும் புருஷன்? என் புருஷன் செத்து போயிட்டான். அப்போ அவ எப்படி திம்பான மேடம்? பேயாவது திப்பான்டா. என்னடா ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் இல்ல, ஒரு மீஸ் இருக்குது, இன்னொரு மீஸ் இல்ல. லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட். ஆளே ஒரு மாதிரியான ஆளு. அம்மா, நீ யாரு? உன் பேர் என்ன? ஊர் என்ன? எல்லாம் காணோம். எப்படி சொல்றது? எல்லாம் செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்க. ஒண்ணு இருக்காங்களா? உட்காந்துட்டாரு பாட்டா. கொலல உட்காரு. எப்படி வச்சு ஊதுறது? எப்படி ஊதுறது? ஏய், திருப்பு வைடா மண்டக்கூதி. எதுல வைக்கிறது? இதுல வை. கோயா கூதிலையா? உங்க வாயில வை. இல்ல, எதுல வை? ஏய், வாயில வைடா. வாயில எல்லாம் வைக்க மாட்டேன். என்னன்னா பண்றது? என்ன பண்றது? அண்ணா, என்ன பாத்து ஏதாவது பாடுறதுக்கான பாடுனா கேப்பியா? கேப். திருவிழான்னு அடிப்பியாடா. அவையா அடிப்பாரு பொழுது. திருவிழான்னு வேண்டாம். அடியா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுத்தரி கையாட வந்தாரா. சித்தாட கூப்பிட்டு செவுத்தோர சாத்திக்கிட்டு குத்தாத குத்துகள் எல்லாம் கொத்தனாரு குத்தாராம். அதை பார்த்த மேஸ்திரி அங்கு போய் நின்னாராம். அதை பார்த்த மேஸ்திரி அங்கு போய் நின்னாராம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுத்தரி கையாட எடுக்க முடியலையே. என்ன பண்றேன்? வரும்போது நினைச்சேன் ஏதாவது 7:30 இழுப்புன்னு நினைச்சேன். காரணமாதான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தங்கமான பையன் நான். செட்டில் கேட்டு பாரு. வேற ஏதாவது பாட்டு இருக்குதா? திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. 5 நிறம் போல இவ போய் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோவ மாட மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ பொச்சி கழுவ மாட்டா. இங்க பாரு. ஒரே நாத்தமா இருக்காருமல்ல. என்ன செய்ய? பொச்சி கழுவு உனக்கு எப்படி தெரியும்? பொட்டிக்காரன் தான் சொன்னான். பொட்டிக்காரங்க எப்படி தெரியும்? அத டெய்லி பாக்குறான் நம்ம. அதே புருஷன் பாப்பான். வாய்ப்பாரு எப்படி போச்சு? இல்லவே இல்ல. அப்பா அந்த கொள்ளக்காரரு அப்பா சிறுநீர் கழிக்கிறாரா? ஆமா, சிறுநீர் கழிக்கிறாரு. வேற ஏதாவது பாடுறியா? அம்மா போன போடு. அம்மா, நீ வந்திருக்க. நானும் இப்ப அறிமுகம். சரி, நீ யாரு எனக்கு தெரியாது. நான் யாரு உனக்கு தெரியாது. உண்மைதான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி தெரியுது. பைத்தியக்காரனா? பல்லு செடாயமா இருக்கா? பல்லு தெரியாது. ஏன்னா சாமான் தொட்ட 10 வருஷமா சிறை நிக்காத மாட்டையே சிறை பண்ண ஆளு. சர்வசாதாரணமா மாட்டையெல்லாம் சிறை பண்ணுவியா? மாட்டே எருமையா? அந்த மாதிரி ஒரு இது சாமாத்து பலசாலி. பலசாலி. அண்ணா, உன்னை பார்த்தா ஏதோ பைத்தியக்கார மாதிரி தான் தெரியுது. கெட்ட கோபம் வந்துருக்கு. வேற என்னன்னு சொல்றது? பைத்தியக்காரமா இருக்கு. வேற எப்படி சொல்றது? நான் பார்த்த எப்படி அஜித் மாதிரி இருக்கு. அஜித்தா? அதுக்கான காதுல கேட்டாரு தூக்கு போட்டு தொங்கிடுவாரு. ஒண்ணு இல்ல, வெப்பட பசங்க சுத்தி இருந்தாப்ல எது இல்லன்னு சொன்னாப்ல, அதனால தூக்கிட்டு வந்துட்டோம். ஆமா,
எது இல்ல என்ன இல்லன்னு சொன்னா வேலை வெட்டி எதுல நேரமா கிழிச்சு வந்துட்டேன். ஏய், தம்பி வாடா. போய் பாப்பா வந்திருக்கு. ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். எப்படி எப்படின்னா ஓய், அதான் வாயில ஏதோ அறுத்து கட்டுங்கடா. ஏன்டா? யாரு வாயில வளர்றான்னு தெரியல. தம்பி, ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். யாருக்கு நான் அம்மா பாப்பாக்கு. எதை வேண்டுதல் எதுக்கு வேண்டுதல் பாப்பா செட் பண்ணணும். செட் பண்ணணும். ஆமா. எனக்கா எனக்குடா. உனக்கு ஆமா. சரி நான் சொல்றமா நீ சொல்லணும். சொல்றேன். அம்மா மாரியம்மா விநாயகர் மாத்தி விட்டாங்களா அதுக்கு? விநாயகர் விநாயகர் ஆமா. பிள்ளையாரப்பா அப்பா பிள்ளையாரப்பா. ஆமா. அப்பா தொந்து கணபதி. தொந்தி கணபதி அப்பா விநாயகர் மூர்த்தி. விநாயகர் மூர்த்தி இப்ப வந்த பொண்ணு மட்டும் வந்த பொண்ணு எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு செட் ஆச்சுன்னா அடிச்சோ கடவை போட தம்பி கொலாய் கொடுக்க மாட்டீங்க. ஏனா எனக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு எங்க அண்ணனுக்கு செட் ஆச்சுன்னா உண்டியில எவ்வளவு பணம் இருக்கோ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு அள்ளிக்கிட்டு போற சாமி. சொன்ன மாதிரி வாடாய்க்கு ஏண்டா ஏண்டா எல்லா பணம் நீ எடுத்து போயிட்டா கோயில் பூசர் என்ன பண்ணுவாரு? யானை கேளு. ஏன் அப்படி எடுத்துட்டு போட்டோம். அந்த விநாயகர் சாமி ஒருவேளை கோமாள பையன் எடுத்துட்டு போயிடுவான்னு நினைச்சு செட் பண்ணி விட்டுருணும். அப்படி அப்படிலாம் நடக்காது. கொள்ளக்காரர் வந்து ஊராரு யாரு அண்ணா அப்படி இருந்தாலும் நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? கிடந்தாரு சிலை. ஆமா. இந்நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யார் என்னுடைய பெயர் என்ன சொன்னோம். அடியான தெப்பத்தில் ஐயானாகி அம்மா தூரே பொட்டலையே நீ யாரம்மா, உன் பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் ஒண்ணு கூடாம சொல்லு. ஒண்ணு கூட எப்படி சொல்றது? இல்ல ஒண்ணு விடாம சொல்லுமா. இல்ல ஆதார் கார்டு தருட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம். அண்ணா ஓய், நான் செப்பு சிலை அழகி, செப்பு சிலை அழகி, நான் மச்சி விலை அழகி, உச்சமே இல்லாத ரூபி. என்னுடைய பெயர் துர்ச்சடை. ஓ, உங்க பேர் துர்ச்சடை. துர்ச்சடை. சரிமா. என்னம்மா? அம்மா துர்ச்சடையாக நான் இருந்தாலும் அப்பா அம்மா யாருமா? நான் எப்படி பிறந்தி? எப்படி பிறந்தீங்க? யாரால் பிறக்கப்பட்டு சொன்னால் தெரியுமா? என்னுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லுங்கம்மா. என்னை 10 மாதம், சரி, 300 நாள், 3000 திசை நாடு, சரி, அங்கத்திலே சுமந்து சுமந்த பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை. தாய் தந்தை யாருமா? யார் தெரியுமா? அவங்க யாருமா? சொல்லட்டுமா? சொல்லாயா. அப்பா 10 மாதம் தான் சுமந்தே, அம்மா தான் சுமந்தே.
குரங்கோத்த புண்டை கெட்டவன் பேச தம்பி. ஐயோ அண்ணா ஏயா ஜட்டி போட்டு வரையா? உங்க பேர் சொன்னீங்க. அப்பா அம்மா யாருமா? என் தாயார் தந்தையார் யாரு? யாரு தாய் தந்தை யாருமா? என் தந்தையாரு திருதராட்டிரன். ஓ திருதராட்டி மன்னன். ஆமா சரிமா. என் தாயாரு காந்தாரி அம்மா. ஓ காந்தாரி. ஆமா திருதராட்டி மன்னனுக்கும் இந்த காந்தாரிக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர் இருந்தீங்க? கண்ணம்மா நாங்க சரியாக 101 பேர் இருந்தோம். 101 பேருங்க. ஆமா. அண்ணன் தம்பிங்க? அண்ணன் தம்பிங்க 100 பேரு. 100 பேரு. ஒரே ஒரு பெண் குழந்தை கடைசியாக. ஓ நீங்க உங்க பேர் திருச்சடை. கண்ணம்மா நாங்க என்ன குலம்? நாங்க சத்தியம் தவறாத சந்திரகுலம். கோடு தவறாத குருகுல வம்சங்களா? தெப்ப குலமா? தாரமாக தெப்ப திருச்சங்கோடு தெப்ப குலம். அடியே சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். அப்படி சரிமா. சந்திரகுல வம்சத்திலே சிறந்து ஓங்கிய மன்னன் சந்தனு என்ற மன்னன். சந்தனு. ஆமா சந்தனு என்ற மன்னன் யாரை திருமணம் செய்தார்? யாருமா? கங்கா தேவி வருமலகாண்டி என்று சொல்லிக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்தார். 2 பெண்கள். ஆமா கங்கா தேவிக்கு யார் பிறக்கிறார்? யார் பிறக்கிறார்? கங்கா தேவிக்கு பீஷ்மர் பிறக்கிறார். சரி. வருமலகாண்டிக்கு விசித்திர வீரியன் பிறக்கிறார். ஓ விசித்திர வீரியன். விசித்திர வீரியன். விசித்திர வீரியன். தெளிவாக பேச வேண்டும். சரிமா தெரியாம கேக்குறேன். வெட்டி விடுவேன் தலையை. வேண்டாம். அப்படி விசித்திர வீரியன் யாரை திருமணம் செய்தார்? யார் திருமணம் செஞ்சாங்க? அம்பிகை அம்பாலிகை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்தார். 2 பெண்களை. ஆமா சரிமா. அம்பிகைக்கு யார் பிறந்தார்? அம்பாலிகைக்கு யார் பிறந்தார்? அம்பிகைக்கு திருதராட்டிரன் பிறந்தார். திருதராட்டிரன். ஆமா அம்பாலிகைக்கு பாண்டு மகாராஜன் பிறந்தார். யார்? பாண்டு மகாராஜன். ஆமா சரிங்க. திருதராட்டிரன் காந்தாரி என்ற பெண்ணை மணமுடித்து சரியாக 100 ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தைங்க. ஆமா சரிமா. பாண்டு மன்னன் குந்தி மந்தாரி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை திருமணம் செய்து 5 ஆண் மக்கள், ஒரே ஒரு பெண் குழந்தை. 5 ஆண் மக்கள் சொல்றீங்களே அவங்க யாருங்க? தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன். கடைசியாக ஒரே ஒரு பெண் குழந்தை சங்குவதி. சங்குவதி அம்மா. ஆமா சரி. அப்படி பெற்றெடுத்து கண்ணம்மா நான் பிறந்து வளர்ந்து தக்க பருவமான பிறகு யாரையும் அழைக்கிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? யாருமா? சிந்து தேசத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சைந்தவ மன்னனையும் அழைக்கிட்டேன். சைந்தவ மன்னன். ஆமா. உங்களுக்கு ஏதோ குரங்கு குட்டி இருக்கா? குரங்கு இல்ல குழந்தை குட்டிங்க. குரங்கு நீயே குட்டி யாரு? இல்ல குழந்தை குட்டிங்க இருக்கான்னு கேட்டோம். குழந்தைகள். ஆமா குழந்தைகள். குழந்தை செல்வம். ஆண் வாரிசு பெண் பாக்கியம். ஆமா அது கண்ணம்மா எங்களுக்கு என் மன்னனை மாலையிட்டு எல்லாரும் வாழ்விலே கூடி கலந்து சுபிச்சேமத்தோடு வாழ்ந்து எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் சொன்னா தெரியும். அடியே எங்களுக்கு சரியாக ஆசைக்கும் அன்புக்கும் ஒரே ஒரு மகள். மகள். ஆமா. பேர் என்னமா? பேர் என்ன தெரியுமா? அவள் பெயர் தான் கலந்தாரி. ஓ கலந்தாரி. ஆமா ஒரே ஒரு பெண் மகள். ஆமா சரிமா. அவளை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணுங்க? வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே வயசுக்கு முன்னாடி வயசுக்கு வரதுக்கு முன்னாடி ஏன்டா அப்படி வளர்ற? நானும் வயசுக்கு வர முன்னாடி யாரு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டீங்களா? வாய் ஓல வாய் கொஞ்சம் உளரவாய். வளருவாயா ஓலவாயா? உளரவாய் கொஞ்சம் அப்பப்ப திக்குங்க. என் அண்ணன் ஆகியே ஐவரஞ்ச பாண்டவர்களை நடுவிருந்த நாயகன் ஆகிய ஆனால் அழகுமன்னன் இருக்கிறார்ல, ஆமா அவருக்கும் எங்க அண்ணி அள்ளி மகாராணிக்கும் சரி பிறந்த அழகு புலேந்திரனுக்கு மாலை மனம் முடித்தேன். யாரோ கல்யாணம் பண்ணி என் மகளிடத்திலே ஒரு மாங்கனியும் அவ என் மருமகனிடத்து ஒரு மாங்கனியும் மாங்கனியை மாற்றி திருமணம் முடித்தோம். ஆனா செல்ல திருமணம். ஆமா இந்த மாங்கனி. ஆமா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரிமா. அன்று தினமாக சரி அன்று முதல் இன்று வரை என் மகள் என்னுடனே எங்களுடைய நாட்டுல தான் இருக்கிறார். நாட்டுலதான். ஆமா சரிமா. அப்படி இருந்தாலும் இந்த தினமாக யாராவது என்னை தேடி வந்தா உடனே அறிவிக்க செய். அப்படி இருந்தாலும் என் மகளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ரொம்ப நாள்ல ஒரு 2 நாள் ஆகுது. 2-3 நாள். ஆமா பாடசாலைக்கு சென்று தோழிமார்களோடு சேர்ந்து இன்னும் வீட்டுக்கே வரல. அதனால அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிங்க. கலந்தாரிங்க. ஆமா கலந்தாரி கூட்டிட்டு வா.
உலகில நீலமயில் வாழ்விட்டு பூ